வீட்டில் கஷ்டம் என்றால் குடும்ப தலைவிகள் ஒன்று செய்தால் போதும் வருமானம் இரட்டிப்பாகும். வீட்டில் நன்றாக போய்க் கொண்டிருந்த வருமானம் திடீரென குறைந்தாலும் அல்லது வீட்டில் திடீரென சண்டை சச்சரவுகள், மருத்துவ செலவுகள் வருவது இயல்புதான். ஆனால் அதுவே தொடர்ந்து நடந்தால் குடும்பத்தில் வறுமை தாண்டவமாடிவிடும். இது வருவதை தடுக்க முடியாவிட்டாலும் வந்தால் அதை சமாளிக்கின்ற தைரியத்தை குடும்ப தலைவிகள் பண்ணலாம். கடவுள் நம்பிக்கை என்பது பலருக்கும் இருக்கும், சிலருக்கு இருக்காது. ஆனால் கடவுளை வழிபட்டால் கஷ்டத்தில் இருந்து கடந்து செல்ல வழிகளை காட்டுவார். அவற்றில் முக்கியமானது உப்பை பயன்படுத்தும் பரிகாரம். உப்பு உணவின் சுவைக்காக மட்டுமல்ல, எதிர்மறை சக்திகளை சுத்திகரிக்கும் ஆற்றல் கொண்டதாகவும் கருதப்படுகிறது. இந்த பரிகாரத்தை செய்வதற்கான நேரமும் நாளும் முக்கியம். வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை உப்பை வாங்கி செல்ல வேண்டும். இந்த நாளும் நேரமும் சக்தி அதிகமாக செயல்படும் என்று நம்பப்படுகிறது. அந்த உப்பை வாங்கி பெரிய கோயிலுக்கு சென்று அங்குள்ள பெருமாள் காலடியில் வைக்க வேண்டும். பெருமாள் என்பது சக்தி மற்றும் நிலைத்தன்மையை குறிக்கும் அடையாளம். பெருமாள் காலடியில் உப்பை வைப்பது மூலம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் என்று மக்கள் நம்புகிறார்கள். அங்கு வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணா நமக என்று 9 முறை சொல்ல வேண்டும். மந்திரங்களின் ஒளி அலைகள் மனதில் அமைதியை ஏற்படுத்தும் என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த மந்திரத்தை சொல்லும் போது மனதில் நம்பிக்கை அதிகரித்து மன அழுத்தம் குறையும். மந்திர சக்தி மற்றும் உப்பின் சுத்திகரிக்கும் ஆற்றல் சேர்ந்து வீட்டின் சூழலை மாற்றும் நம்பப்படுகிறது. அதன் பிறகு அந்த உப்பை வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு அதை தினசரி சமையலில் பயன்படுத்த வேண்டும். அந்த உப்பால் சமைக்கப்பட்ட உணவை குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து உண்ண வேண்டும். ஒன்றாக உணவருந்தும் பழக்கம் எப்போதும் குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கும். தினசரி உப்புடன் சேர்ந்து சமைக்கப்படும் உணவு உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் வழங்கும். இந்த முறையை 3 வாரங்கள் தொடர்ந்து செய்வது அவசியம். 3 வாரம் என்றால் 21 நாட்கள். இது ஒரு ஆன்மீக சுற்றுக்காலம். அந்த காலத்தில் தொடர்ந்து செய்யப்படும் வழிபாடு நிலையான பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. இதன் மூலம் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து சாந்தி நிலைக்கும், மேலும் வருமானம் அதிகரிக்கும். பழைய காலங்களில் வீட்டின் வாசலில் உப்பை வைத்து எதிர்மறை சக்திகளை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். கஷ்டம் வந்தால் மனம் உடையாமல் நம்பிக்கையோடு பரிகாரம் செய்வதே சிறந்த வழி. உப்பை பயன்படுத்தும் இந்த எளிய வழிமுறையை பக்தியுடன் 3 வாரங்கள் செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி அனைத்தும் கிட்டும். நம்பிக்கை, பக்தி, ஒற்றுமை இந்த 3ம் சேர்ந்தால் எந்த குடும்பத்திற்கும் சிரமங்கள் நீங்கி சாந்தி நிலைக்கும்.